மத்திய அரசு தாக்கல் செய்யவுள்ள பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்கள் சார்ந்த கோரிக்கைகளை சிறு குறு தொழில் நிபுணர் மோகன் முன்வைத்துள்ளார். அது தொடர்பாக பார்க்கலாம். பட்ஜெட் அலோகேஷன் ஜென்ரலாக எம்எஸ்எம்இக்கு இன்னும் நிறைய அலோகேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறது எல்லா இதுலேயுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அலோகேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு இந்த மார்க்கெட்டிங் இதுக்காக ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் வெளிநாடு போகிறவங்க, வெளிநாட்டில் போய் எக்ஸிபிஷன் பண்ணுறவங்க, வெளிநாட்டு போய் எக்ஸிபிஷன் பார்த்துட்டு வர்றவங்க, இங்கே லோக்கல் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அது இன்னமும் ஒரு நிறைய அதுக்கெல்லாம் அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நம்மளோட எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இப்போ ரீசெண்டாக 43BHன்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. அது நிஜமாகவே பேமெண்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல சிறுகுறு மற்றவங்களுக்கு பேமெண்ட் ரியலைசேஷன் பண்ணுறது பெரிய கம்பெனிலேருந்து அதில் சில குறைகள் இருக்குது. அந்த குறைபாடுகளை நீக்கிட்டு அதை எந்த விதமான ஒரு டைல்யூட் பண்ணாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஒரு டிமாண்ட். ஏன்னாக்கா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் அந்த எம்எஸ்எம்இயோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்தே ஆகணும். அப்படி வரும்போது அந்த 45 நாள் பேமெண்ட் கொடுக்கலன்னா அதை எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணி அதுக்கு 30% இன்கம் டேக்ஸ் போடுறதுக்கு உண்டான ஒரு வழிவகை பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டில். அதை நீத்து போகிறதுக்காக சில முயற்சிகள் நடக்குது. அது பண்ணாமல் அது அதில் இருக்கிற குறைகளை மாத்திரம் நிவர்த்தி பண்ணி அதை நிச்சயமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஒரு கோரிக்கை. அதே மாதிரி இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இன்றைக்கி இண்டஸ்ட்ரி திரும்ப இந்த பேமெண்ட் டிலேங்கிற ஒன்று தான் மேஜராக பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துறது எஃபிஷியண்ட்டாக நடத்தாமல் போகிறது டிலே இன் பேமெண்ட். அந்த ஒரு ஏரியாவை மாத்திரம் அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி என்பிஏ நார்ம்ஸை, இந்த டிலேட் பேமெண்ட் ஆக்ட் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக இதோட எஃபெக்ட் நீங்கள் மீதி எந்த ஒரு இது இல்லாத அளவுக்கு சிறு குறு தொழில்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே அதிகம். மீதி இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இப்போ எல்லாருமே டிஜிட்டலைசேஷன் வந்ததுனால நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. அது சிறு தொழில்களும் அதை அடாப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக ஒரு அந்த 5 ட்ரில்லியன் எக்கானமி சென்ட்ரல் கவர்மெண்ட் போகணுன்னா இதெல்லாம் நிச்சயமாக சிறு தொழில் கொள்கைகளுக்கு, அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டாரில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் அதை என்ட்ரன்ஸ் ஈஸியாக சப்ளை ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்ததுன்னா நிச்சயமாக சிறு குறுந்தொழில்கள் இந்த இந்தியாவில் அதுலேயும் தமிழ்நாட்டில் we will be able to reach a better height. இந்த பட்ஜெட் முன்னாடி மாதிரி இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ அலோகேஷனுங்கிறது இந்த பட்ஜெட்டில் சொல்கிறதே கிடையாது. ஆனால் அது எப்படின்னா மொத்தமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவ்வளவு, ரயில்வேஸுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு அப்படின்னு ஒரு இது வரும்போது அதுலேருந்து பெர்குலேட் ஆகி அது இந்த ஸ்மால் அண்ட் மைக்ரோவுக்கு வர அந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய தனியாக இதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவுங்கிறது அந்த மாதிரி பட்ஜெட் இப்போ மாற்றிட்டாங்க. முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், இந்த இதுக்கு இவ்வளவு, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு அலோகேஷன், அந்த மாதிரி இல்லை. இது இப்போ எக்ஸப்ட் நான் சொன்ன மாதிரி இந்த சப்சிடி எலிமெண்ட்டு, இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், இந்த மாதிரி இது தான் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் அலோகேஷனை ஒழிய. ஆனால் அந்த பாலிசி இது வரும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்திங்கன்னா இத்தனை லட்சம் கோடி வரும்போது அது பெர்குலேட் ஆகி பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி லெவல் 2 அப்படி வரும்போது அது சிறு தொழில்களுக்கும் உதவுற மாதிரி தான் இருக்குது. அதை கணக்கிட்டு அளவிட்டு கொடுக்கறது இல்லை அவங்க. ஸோ இது ஒரு டோட்டல் பட்ஜெட்டாக தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பழைய மாதிரி இல்லை.